இந்த உயரமான மலைகள் பதிலையே சார்ந்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் எங்க இருக்கின்றோம் அப்படி என்று பார்த்தால் நாங்கள் இருக்கும் இடம் கித்துல்களை. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆஃப் தி ஹெவன்லி ஐலண்ட். அச்சி தமிழ்ல பேச அப்படின்றீங்களா? சொர்க்கம் மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். ஆமா, இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுல்ல இருக்குது. ஸோ பதுல்ல இருக்கிற பசங்களோட கித்துல்களை தான் இப்போ நான் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு இங்கே தான் நம்மளோட தில்லுமுள்ளி இருக்க போதே தட்டி தூக்கி தாமரை தாங்க போகிறோம். அங்கிள் மரத்தில் ஏறிட்டேன், எப்படி இறங்குறது தெரியல. நான் எப்படியா கீழே இறங்கி வந்துடுறேன். நீங்கள் அந்த தீமை பார்த்துட்டு வாங்க. எப்படா இறங்குறது, இப்படி இறங்கிற வேண்டியதுதான். ஆனழகன் மாதவன் ஷாலினி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அங்கே உங்களை ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர் பேர் என்ன? கித்துல்கலையா? ஓகே. ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட கித்துல்கலையில் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பசங்களாம் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க தான் வெண்ணிலா கபடி குழு கிடையாது, இவங்க வாலிபால் டீம். ஸோ இவங்க கூட தான் நம்ம ஏன்டா இந்த வித்வானை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்ற செக்மெண்ட்டை இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு வித்வானை பார்த்து கேட்குற கேள்வி ஐயா இது. ஸோ ஏன்டா இந்த வித்வானை பார்த்து இந்த கேள்வி கேட்குற அப்படின்ற செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யங் ஃப்ரெஷ் கைஸாக இருக்காங்க. அவர் இல்லை, அவர் டீமில் இல்லை, அவர் ரெஃப்ரி. ஓகே. ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் நம்பர் வாங்குறதுக்கு, அதாவது பொண்ணுங்கிட்ட இருந்து நம்பர் உஷார் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட்டு மீசையை முறி விடும்போதே தெரியுது, சிக்கர் தவானோட மீசை. அநேகமாக இந்த ஏரியாவோட பிளே பாய் இவராக தான் இருப்பார். நிறைய பொண்ணுங்க நம்பர்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்படி பொண்ணுங்கிட்ட நம்பர்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, அவனோட ஃப்ரெண்டை உஷார் பண்ணால் டக்கு நம்பர் வாங்கிடலாம். ஃப்ரெண்டை உஷார் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? 2 ஃபிகர் உஷார் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில், அதானே? இல்லை அப்படின்ட்டு இல்லை, நம்ம போய்ட்டு டக்குன்னு அவன்கிட்ட டெக்டாக கேட்குறேன், ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க கொஞ்சம் ஈஸியாகும். ஓகே. அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கு ஆள் இருந்தால், ஃப்ரெண்டுக்கு ஆள் அவன் எல்லா டைம் தான் கேட்கணும். ஆள் எல்லா டைமில் அவருக்கு தெரிஞ்சுதான் மண்டே கூட மாலை வைக்கல வச்சுருவாரு. பரவாயில்லையா? அது ஒரு பிரச்சனை தானே, அது அவங்க எல்லா டைம். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நம்பர்லாம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? கேர்ள்ஸ் கிட்ட இருந்து பெருசாக நம்பர் வாங்குறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமாக நம்பர் எடுத்துக்கிறது. பாய்ஸ் கிட்ட பாய்ஸ் கிட்ட இருந்து கேர்ள்ஸ் நம்பர் எடுத்துக்கிறது. அப்படியானவர் தான் நான் வந்துக்கவே மாட்டேன். பாய்ஸ் கிட்ட இருந்து நம்மளோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எடுத்துக்கிறது. தப்பால நம்பர் கொடுப்பானுங்க. பரவாயில்ல, ஏதாவது வச்சு நம்ம சமாளிச்சுக்கிறது தானே. பழைய பாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆண்டியா இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பர், வேற லெவல். உங்களுக்கே 10 பொண்ணுங்க நீங்க வளர்த்து விட்டு வந்த மாதிரி தான், தொப்பே பார்த்தாலே தெரியல. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, கேர்ள்ஸ் கிட்ட நம்பர், ஆன்டிஸ் கிட்ட நம்பர் வாங்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? அவங்க மாமாட்ட கேட்டு எடுப்பேன். மாமாவா? மாமானா அவங்க ஹஸ்பண்ட். ஆண்டி கிட்ட தான் கேட்க சொன்னீங்க. ஆமா. அப்ப ஆண்டி நம்பர் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டினா உங்களுக்கு ஆளுனா எனக்கு அது ஆண்டி, அது அப்படி சொல்ல வந்தேன் நான். இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ, பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறதுக்கு நான் நேராகவே கேட்டுருவேன். நேராக கேட்டுருவீங்க? வெக்கமான அதெல்லாம் இல்லை. ஏன் நம்பர் கொடு அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியும் போனால் பின்னுக்கு போவேன். பின்னுக்கு போயிட்டு நம்பர் வாங்குவீங்க. போலீஸில் போனோம், லவ்வுக்காக போலீஸில் போகிறதெல்லாம் இல்லாட்டி வேலையே இல்லையே. நிறைய தடவை போலீஸ்ல மாட்டிருக்கீங்க போல இருக்குது. இன்ன வரைக்கும் போனதில்லை, இனிமே போகலாம். மேபி இந்த ஷோ டெலிகாஸ்ட் அப்புறம் கண்டிப்பா போகும் போல. இது ரொம்ப நல்ல மாதிரி நினைக்கிறீங்க. ஐ நோ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பொண்ணுங்கிட்ட நம்பர் வாங்குறது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் நம்பர் வாங்கிறது தான். 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் எது இந்த எல்லோ பேஜஸ் அந்த புக்கெல்லாம்? அப்படி இல்லை, ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் பொண்ணை பார்த்தோன்னே நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிக்குவீங்க? அப்படி இல்லை, அழகாக இருந்தால் வாங்கிறது, இல்லாட்டி வாங்குறது. என்ன எது கேட்டாலும் அப்படி இல்லைன்னா எப்படி தான்? அழகா இருந்தால் மட்டும் தான் ஃபோன் நம்பர் வாங்குவீங்க? அசிங்கமாக இருந்தால் வாங்க இல்லாது. ஏன் நம்ம சல்மான் கான் மாதிரி? நானே அழகாட புள்ள கல்யாணம் முடிச்சிட்டேன். இப்போதைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலை. அக்கா இன்னையிலேருந்து இந்த ஆளுக்கு சோறு போடாங்க வீட்டில். முடிஞ்சதுக்கு நைட்டுக்கு போனோன்னே வெஸ்ட்டு வச்சுருக்கு. ஹை ஃபை டூட். அப்புறம் தொப்பிலாம் பின்னாடி போட்டுருக்கும் தெரியுதுடா. நீ 90s கிட்ஸ் தானே? இல்லை 20s கிட்ஸா? இல்லை 99. பத்தியா எவ்வளோ தெளிவாக பேசும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பொண்ணுங்கிட்ட நம்பர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுறேன்னா, முதல்ல எப்படியுமே நம்ம ஃபீல்டு ஒர்க் இறங்கி வேலை செய்வோம். ஃபீல்டு ஒர்க்னா விவசாயமா? விவசாயம் இல்லை, விவசாயத்தை ஃபீல்டு ஒர்க்னு சொல்கிறேன் இல்லையே. அப்புறம் நம்ம சொல்கிறேன், களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன். விவசாயத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஐ டோன்ட் நோ. அக்ரிகல்ச்சர். இது கல்ச்சர்லேயே கிடையாது. ஓகே. ஸோ பொண்ணுங்கிட்ட போயிட்டு நம்பர் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணலை, இறங்கி வேலை செய்வோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன, அவங்க பின்னிக்கே போயிட்டு கொஞ்சம் அவங்கள உஷார் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கே தெரியணும் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. கொடுக்கலன்னா கால் கையிலேயே விழுந்துருவேன். நம்ம நம்பரை கொடுத்துட வேண்டியதுனே. வாங்கலண்ணா, வாங்குற மாதிரி கொடுக்கணும். அப்பயும் சாணியை கொண்டே மூஞ்சிலே அடிச்சானா விலகிடுவோம். பின்னாடி இருக்கிறவனும் திருப்பி எடுத்து அடிச்சானா விலகிடுவோம். அப்பயும் அவங்க மூஞ்சில நம்பரே கிடைக்கலண்ணா. அடுத்த ஃபிகரை பார்க்க வேண்டியதுனே. அப்பா திருக்க வாழ ஓடி வந்தா
அடுத்த பஸ் ஏறி நம்ம ஓடிடுவோம். அவங்க அம்மா விளக்க மாத்தாட பஸ்ல வந்தாங்கண்ணா, அவங்க அம்மா விளக்க மாத்த எடுத்து பஸ்ஸில் வரான். பஸ்ஸில் வேலை செய்கிறாங்களா இல்லையே? பஸ்ல விளக்க மாற எடுத்துட்டு வருவாங்களா ராஜா? யார் இல்லை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு பஸ்ல? ஏன் நீங்கள் சொல்லி விளக்க மாற எடுத்துகிட்டு வரையில கஷ்டம் தானே. தம்பி அந்த டிஷர்ட் நல்லா இது கை எடுத்துது. இந்த மாதிரி தாடி வளர்க்கணும்னு ஆசை, உனக்கு வளரல அதானே? என்னடா பண்றது? சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க ராஜா, பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? பொண்ணு பார்க்கக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போயிட்டு இப்போ இதுதான் பொண்ணுன்னு வையன் குழப்படி. டேய் செனால் இங்கே பாடுறா, இப்படிதான் பொண்ணுனா எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? அவன் பார்க்குற வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். விடக்கூடாது, அவங்க பார்த்தாலும் திரும்பக்கூடாது. அவங்க பார்த்தாலும் திரும்பக்கூடாது. எப்படி முறைச்சு பார்ப்பேன் இது பொண்ணுன்னா? எப்படி பார்ப்பேன்? நான் மியூசிக் வாங்கி பாரு, அந்தானே பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவனே உன்னை பார்க்கலனா பொண்ணு எப்படி அவனை பார்க்க? அது நேரத்தில் வாங்கலை. சூப்பர் ராடே, வேற லெவல். பழைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர் கண்டபி மாதிரியே இருக்காரு. ஸோ கண்டபி சார், நீங்கள் எப்படி இந்த கேர்ள்ஸ் கிட்ட நம்பர்லாம் வாங்குவீங்க? கேர்ள்ஸை சர்வ் பண்ணணும்னா அவனோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும். ஜெய்வாஸில் பேசுகிறோம் ஃபஸ்ட் டைம் இருக்கிறோம் ஏமாத்துறாங்க. கேர்ள்ஸை சர்வ் பண்ணணும்னா அவனோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் வாங்குறது ஜிஎஸ் கிட்ட போய் வாங்குவாங்க. இல்லை, அவனோட நடை உடைக்கு நடை உடை பாவனையை வச்சு நீ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. அவனோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் ஃபாலோ பண்ணணும். விரதம் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஐயப்பன் கோயில் போவதற்கு 3 மாதங்கள் விரதம் இருந்து பின்னர் சபரிமலைக்கு போவன்ற 3 நாள் ஃபாலோ பண்ணணும். பின்னுக்கே போகணும், நம்பர் கேட்கணும், கொடுக்கலையா டாட்டா கட்டிட்டு வர வேண்டியது தான். அதாவது பாய். ஓகே ஓகே சூப்பர். வேறு சரி ஓகே. அப்போ நீங்கள் பொண்ணுங்கிட்ட நம்பர்லாம் வாங்குறீங்களா? நான் பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கினேன் மிஞ்சி, இப்போ வாங்குறது இல்லை. அப்போ பொண்ணுங்களோட பாட்டிக்கிட்ட தான் நம்பர் வாங்குவீங்க? ஓ. ஸோ பாட்டிக்கிட்டலாம் நம்பர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னது பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? நான் தான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. பாட்டிக்கிட்ட நம்பரை வாங்குறதும் இல்லை. என்ன கதைக்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் சுவாசமாக இருக்குது. அதாவது ஃபோனில் இல்லாமல் வெளிப்போக்காவே இருந்துக்கிறது? இல்லை, ஃபோனில் தான் காய்க்கிறது. ஃபோனில்? ஓ. அதான் யார் கூட? யாரும் கதைக்கிறாங்களோ அவங்களோட காய்க்கிறது. சும்மா போய்க்கு ஒரு நம்பரை பேசி ஹலோ நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னுவீங்களா? இல்லை, ஹலோ யார் கதைக்கிறது தான் கேட்பேன். அவங்க கேட்டோன்னே உங்கள் ஃபோனில் காசு முடிஞ்சிடும்? காசு முடியாது, அவங்க ஒட்ட உள்ள வந்து அவங்களே கட் பண்ணிடுவாங்க. அவங்க கட் பண்ணிடுவாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல இது. அங்கிள் 6 மணிக்கு மேலே நீங்கள் கடைக்கு போவீங்களா? தெரியும். 6 மணிக்கு மேலே கடைக்கு போவீங்களா? கடைக்கு தான் போகிறது. என்ன 6 மணிக்கு 4 மணிக்கு கடைக்கு. சூப்பர், வேற லெவலு. ஆனால் இந்த தேசத்தின் சிறந்த குடிமகன் நீங்கள். ரைட், ஓகே. இந்த ஏரியாவோட கருப்பு நாட்டுக்கட்டை நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். யார் அது சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் கரலா கட்டையை தூக்கிட்டு அது சும்மா சொன்னேன். இல்லை இல்லை. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் வந்து பொண்ணுங்கிட்ட நம்பர் ப்ரோன்னு சொல்லிட்டேன். அண்ணே நீங்கள் சொல்லுங்க அண்ணே. இப்போ நீங்கள் வந்து பொண்ணுங்கிட்ட நம்பர் வாங்குறதுன்னா எப்படி வாங்குவீங்க? நான் கல்யாணம் கட்டிட்டேன். முடிஞ்சிருச்சு, அவர் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல சும்மா சொன்னாங்க தாம்பரம் தாண்டா காட்பாடி, கல்யாணம் முடிஞ்சா டெட் பாடி. அப்படி இல்லைன்னா அண்ணன் நடப்பன மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை இல்லையா? இது நல்லா ஃபன்னாக தான் இருக்கு. நல்லா ஃபன்னாக இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது யங் ஸ்டார்ஸ், இது குழந்தைகள் பார்க்குற ஷோ. ஃபன்னாக தான் போயிட்டு ரொம்ப. சார் நீங்கள் எப்படியாப்பட்ட சார்? இப்போ நீங்கள் வந்து சாட்டை படத்தில் வர சமுத்திரக்கனியா இல்லைனா ராட்சசன் படத்தில் வர கோபால் சார்? எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். கோபால் சார் வச்சுக்கவா? அப்படின்னா சார் அவன் படம் பார்த்துருக்கான் சார், அதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டான். நீங்கள் வந்து சாட்டை படத்தில் வர சமுத்திரக்கனியாவே இருங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கிட்ட நம்பர் வாங்குறதுனா எப்படிலாம் வாங்குவீங்க? முதல்ல பார்த்து அந்த பாட்டு போ, அந்த பாட்டு போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசிட்டு எதுவோ ஒரு நம்பரை வாங்க வேண்டியது தானே. இப்போ கொடுக்கலன்னா என்ன செய்ய, அடுத்தவன்ட்டு வேற இன்னொரு கேர்ள் இருந்தால் வாங்க வேண்டியது தானே. அதாவது தாவணி போனால் செல்வார், நர்ஸ் போனால் டாக்டர், இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. டீச்சர் போனால் பிரின்சிபலா? தப்புண்ணா. வாயில் ஓகே, பெரிய இடம்ண்ணா. ஆமாம். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைண்ணா. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த ஷோக்கு அப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சில வேலை கிடைக்கும். கிடைச்சா ரொம்ப நல்லது. உங்களுக்கு மூட நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஓகே. அதில் என்ன பரிசளிப்புகள் அந்த பிரின்சிபல் மாதிரி கையெல்லாம் கட்டிக்கிட்டு? இல்லை இப்படி இல்லை, நார்மலா. ஓகே. இப்போ நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கிட்ட நம்பர்லாம்? இல்லை நான் கேர்ள்ஸ் தான், எனக்கு 60 வயசு மேலே ஆச்சு. இனி கேர்ள்ஸ் கிட்ட நம்பர் வாங்க. ஆண்டி மட்டும் தான்? ஆமாம். ஆண்டி கிட்ட எப்படி நம்பர் வாங்குவீங்க? ஆண்டிகிட்டே நம்பர் வாங்க மாட்டேன். ஆண்டியா தான் போகணும். இது 60 அது காரியம் இல்லை, நம்பர் வாங்க வேண்டியது காரியம் இல்லையா? சரி. நீங்கள் எந்த மாதிரி காரியங்களை எதிர்பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் ஒளிபொருள் வர்றாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். ஆதரவு கொடுப்பீங்க? ஆமாம். பேராதரெல்லாம் கொடுக்கும்போது கேர்ள்ஸ்ல வந்து நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டாங்க? இல்லை சொல்ல மாட்டாங்க. நீங்க ப்ளே பாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. 1960 நீங்க வந்து ஜெமினி கணேசன் ஈக்குவலா லவ் பண்ணீங்க அப்படி? இல்லை, நான் ஜெமினி கணேசன் பாட்டு அந்த மாதிரி சிவாஜி வீட்டு பாட்டு இதெல்லாம் நல்லா படிப்பேன். தனியா பாடிக்கிட்டு? ஓ, ஒரு மாதிரி யோசிக்க மாட்டாங்க? யார் யோசிக்கிறது? எவன் யோசிக்க போறான்? நம்ம ஓட்டு வேலை அது. இப்ப கடைக்கு போயிட்டா வந்துருக்கீங்க? இல்லை இங்கேயும் போல. இனிமே தான் இல்லை போகிறேன். ஐ சுகர்
சுகர் வந்ததுனால போறது இல்லையா? சுகரில் எனக்கு சுகர்லாம் இல்லை. ஸோ நம்ம ஷோவில் வந்து முக்கியமான செக்மெண்ட் எங்கடா காணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், அடுத்த வருஷம் ஒலிம்பிக்லேயே செய்கிற அளவுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நாங்கள் வைப்போம். ஸோ பயங்கரமான கேம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி கேம்ஸ் எந்த டிவிலையும் வைக்க மாட்டாங்க, யாரும் வைக்க மாட்டாங்க, புதுமையான கேம்ஸை தான் வைப்போம். ஸோ இங்கே நிறைய டிஷ்யூலாம் இருக்குது. டிஷ்யூ வச்சு நான் மேக்கப் பண்ண போகிறீங்க. சே, நம்ம பசங்கள்லாம் வந்து பேர் அழகிடுங்க. ஸோ அவனுங்களாம் இப்போ மேக்கப்லாம் தம்பி நீ எனக்கு திரும்பிக்கிற அதெல்லாம் திரும்பினா பொய்யா ஆகிடும்டா, அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ இதில் இருக்கிற அந்த டிஷ்யூலாம் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு நீ நினச்சிட்டு எந்த மாதிரி கேமாக இருக்க போகுது? நீங்கள் தான் சொல்லணும். நீ சொல்லு. இது என்ன இப்போ டிஷ்யூலாம் எடுத்து வெளியே போடணுமா? அப்படி ஆமாம், எதால் வெளியே எடுத்து போடணும்? கையால்? நோ, ஆக்சுவலாக இந்த டிஷ்யூலாம் நீங்கள் வாயால் எடுத்து வெளில போடணும். ஓகே, ஸோ வந்து வாய் வலிக்க பேசுறது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, உனக்கு தான் பழக்கம் அப்படிங்களா? ஓகே, எனக்கு பழக்கமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு போய் கையை பின்னாலேயே கட்டிட்டு வாயிலிருந்து இந்த டிஷ்யூலாம் வெளியே எடுத்து போட போகிறாங்க. தம்பி ராஜா, உங்கள் பேர் என்ன ராஜா? ஜீவா. ஜீவா. ஸோ வந்து நீங்கள் எடுத்துருவீங்களா வெளில? ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஷுவர். ஓகே. அப்புறம் நீங்கள் மஞ்சள் சொக்கா? கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணுவோம். மாரியம்மன் கோயில் கூழ் ஊற்ற போகிற மாதிரியே இருக்குது சட்டை. எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சட்டைன்றதுனால அப்ரிசியேட். ஸோ வந்து இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டுடலாம் மேக்ஸிமம். நீங்கள் இந்த கேமை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணுவோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. So the weather is okay, good, but the bats is raining too much and the pitch is also good. So தொப்பியெல்லாம் மக்கு பக்கம் போட்டு வரும்போதே தெரியுது நீங்கள் கேம் வின் பண்ண போகிறீங்கன்னு. தம்பி காணாம பண்ணி ஃபிகரா உனக்கு இந்த வயசில் கேமை வின் பண்ணுறோமா ஜெயிக்கிறோமான்றது இல்லை, விளாண்டு பார்ப்போம். ஆனால் நீங்கள் டயலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள், நான் வெளில விட்டி அடிச்சு. ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். ப்ரோ நீங்கள் ரெடியா? ரெடி. விளாடலாமா? தட்டிடலாமா? தூக்கிடலாமா? தாமரத்தை வாங்கிடலாமா? ஓகே, ரெடி. 1 2 3 அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு பேப்பராக வாயிலே எடுக்கணும். ரெடியா? ஒரு பேப்பர் தான் ராஜா எடுக்கணும். மொத்தமாக இல்லை வெளியே போட்டேன்னா நீ போங்காட்டம் பண்ணி அவுட் ஆகிடுவேன். ஓகே, 1 2 3 உங்கள் பலத்த கரகோஷத்தை கொடுங்கள். என்னடா டே சப்புறீங்க தம்பி, பேப்பரை வெறிகொண்ட வேகத்தில் போய் இந்த கேம் வேற யாரும் கிடையாது, இங்கிலாந்து பவுலர் ஜஃப்ரா ஆர்ச்சரோட தம்பி. தம்பி நீ தானே ஜெயிச்சிட்டு இருக்கிற. ஸோ ஹவு டு யூ ஃபீல் வினிங் திஸ் மேட்ச்? முடியலப்பா. முடியல. ஓகே, ஸோ தம்பிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ல தங்க செயின் எடுத்துட்டு போறோம். ஜக்சனை வாங்க. அப்பெல்லாம் நம்பிக்கைலாம் கொடுப்பாங்க தெரியும். நான் அதான் போவர் பிரார்த்தனை ரெடி. சும்மா இது வந்து நீ வின்னர், அவ்வளோதான். ஏரியால நீ டிஷ்யூ எடுக்கிற கேம்ல வின்னர். ஓகே, ஸோ ஒரு வாட்டி இவருக்கு நல்லா கை தட்டிடலாமா? வெல், இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பருப்பு கிட்டுற மாதிரிலாம் சொன்னீங்களே. ஸோ இப்போ நீங்கள் கேமில் தோற்று போயிட்டீங்க. அதுவும் முக்கால்வாசி டிஷர்ட் டப்பாக்குள்ளே இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, ஆரம்பத்தில் பெருசாக பில்டப் பண்ணேன், கடைசியில் ஜோக்கர் ஆகிட்டேன். நீங்கள் தொப்பியை திருப்பி போடும்போது எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக மொக்க வாங்க போறீங்க அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் வேறு லெவல் விளாட்னது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் மஞ்சள் சொக்கா நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கின பையன் மாதிரி பின்னாடி கை கட்டி நின்றுட்டு சூப்பர். ஓகே, யாரா தொப்பி போட்டு வித்தக்கார மாதிரி? ஐயோ தக்ஷரா நீங்களா? நான் உங்களே அக்கலாச்சே. தக்ஷரா நீங்கள் தான் இந்த ஷோட ப்ரொடியூசர் ஆச்சு. நீங்கள் வந்து இந்த ஷோ விட்டு தூக்கிடாதீங்க, என்ன வடிச்சு விட்டுருங்க. விட்டுக்கா தக்ஷா மா. இதே டயலாக நம்ம பசங்கள்லாம் வேற மாதிரி பேச போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த டயலாக நான் வேறு மாதிரி பேசிட்டேன். ஸோ ஆஃபீஸில் இருக்கிற 2 3 பேர் சிரிச்சிருப்பானுங்க. அப்போல்லாம் சிரிச்சு என்னை வந்து ஷோ விட்டு தூக்கி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ உள்ளே போகிறோம், தட்டுறதுக்கு தாபரத்தை வாங்குறோம். இந்த டயலாக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்மெண்ட்டை நாங்கள் பல வருஷமாக பண்ணாதனால எனக்கே அந்த செக்மெண்ட் மறந்து போயிடுச்சு. அந்த செக்மெண்ட் பேர் என்ன? ரோலிங் சார். ரோலிங் சார் தானே நார்மலா இருக்கு. ஓகே, ஸோ அண்ணா போயிடலாமா? ரோலிங் சார். ஐயோ டாக்டர் நீங்களா? உங்களை கொலை பார்த்தேன். என்ன படிச்சிட நீங்க தான் டாக்டர். என்ன சூப்பர் ஸ்டார் டயலாக் சுள்ளிராஜன் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. அது ரஜினிகாந்த் டயலாக் ப்ரோ, நளினிகாந்த் மாதிரி சொல்லக்கூடாது. கமான். ஐயோ டாக்டர் நீங்களா? உங்களே கொலை பார்த்தேன். என்ன படிச்சிட நீங்களே டாக்டர். உங்க கையில என்ன பிச்சு பிச்சு போட்டேன் டாக்டர். பிச்சு பிச்சு போட்டேன். நீங்கள் பராட்டாவா?
ஐயோ டாக்டர் நீங்களா? என்னை படைச்சவரே நீங்கள் தான். உங்களே நான் கொல்ல பார்த்தேன். என்னை பிச்சு போட்டுறாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. என்ன பாக்கியா சொல்ற? ஐயா டாக்டர் நீங்களா? ஐயோ டாக்டர் நீங்களா? உங்களையா கொல்ல பார்த்தேன். நீங்கள் என்னை படைச்சவர், உங்களையே கொல்றேனா? அடப்பாவே மகனே, சாதாரண வயிற்றுக்கார வலிக்காகவா நீ தற்கொலை பண்ணிக்க? ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஏதோ இவர் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காரு. ஹேய் டாக்டர் ஹலோ. ஐயோ டாக்டர், உங்களையா கொல்ல பார்த்தேன். என்னை உருவாக்குனதே நீங்கள் தான். என்ன பிச்சு கிச்சு போட்டுறாதீங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. எந்த விட்டுக்கோ வாசி மே. ஐயோ டாக்டர் நீங்களா? உங்களை நான் கொல்ல பார்த்தேன். என்னை படைச்சவரே நீங்கள் தானே. உங்க கையால என்னை பிச்சு பிச்சு போட்டுறாதீங்க. ஜாக் நீங்க அங்க போவாதீங்க, அங்க ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கனால நம்ம உயிரை காப்பாத்திக்க முடியும். இன்னைக்கு பசரியாவோட கிதுல்கலையில இருக்கிற மக்களோட வேற லெவலா வந்து நம்ம தில்லுள்ள பண்ணியிருந்தோம். தட்டி தூக்கி தாமரத்தை வாங்கினாங்க. எல்லாம் சூப்பரா பதில் சொன்னீங்க, பயங்கரமா கேம்ஸ்ல வாங்கினீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி பேராதரவு கொடுக்கணும். ஆபத்து இல்ல, பேராதரவு கொடுக்கணும். ஓகே ஓகே. So until next time, this is Yashodhan signing from Tille.